தஞ்சாவூரில் அரசு பள்ளிக்குள் புகுந்து ஆசிரியை ஒருவரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நடுநடுங்கச் செய்துள்ளது ஆசிரியை ரமணியின் கொடூர கொலை. தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகே சின்னமனை பகுதியைச் சேர்ந்த முத்துவின் 26 வயதான மகள் ரமணி மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒப்பந்த அடிப்படையில் ஆசிரியையாக 4 மாதங்களுக்கு முன் பணியில் சேர்ந்தார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 30 வயதான மதனும் ஆசிரியை ரமணியும் கடந்த 1.5 வருடங்களாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. காதல் விவகாரத்தை பெற்றோரிடம் கூறி ரமணியை பெண் கேட்டு சென்றுள்ளார் மதன். அப்போது தங்கள் மகளை மதனுக்கு திருமணம் செய்து வைக்க ரமணியின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் ரமணியும் மதனிடம் பேசுவதை நிறுத்தியதால் ஆத்திரத்தில் இருந்துள்ளார் மதன். இந்நிலையில் புதன்கிழமையன்று வழக்கம் போல் பணிக்கு சென்ற ரமணி ஓய்வறையில் இருந்துள்ளார். இந்த சமயம் பார்த்து அரசு பள்ளிக்குள் சுவர் ஏறி குதித்து புகுந்த மதன் அங்கிருந்தவர்களிடம் ரமணி டீச்சர் எங்கே என கேட்டறிந்து ஓய்வறைக்குள் இருந்ததை அறிந்து அங்கே சென்றுள்ளார். அப்போது ஆசிரியை ரமணியிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்க இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கழுத்து பகுதியில் குறிவைத்து சரமாரியாக குத்தியுள்ளார் மதன். இதில் குத்துப்பட்ட ரமணி நிலைத்தடுமாறி மயங்கி விட அப்பகுதியே கலேபரமானது. மாணவர்கள் ஆசிரியர்கள் அலறியடித்து ஓட அங்கு பதற்றம் தொற்றிக் கொண்டது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் ஆசிரியை ரமணியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அந்த பையன் உள்ளர ஸ்கூலுக்கு காம்பவுண்ட் உள்ளர வர்றப்ப நாங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு எதாவது சாப்பாடு கொண்டு வர்றாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் யாரும் கவனிக்கலை, ஏன்னா கிளாஸ் ரூமில் இருந்தாங்கல்ல. அப்போ நேராக வந்து ரமணி டீச்சர் எங்கே இருக்காங்கன்னு கேட்டுட்டு ஸ்டூடெண்ட்டை கேட்டிருப்பாங்க. அவருக்கு ஸ்டாஃப் ரூமில் இருந்தாங்க. ஸ்டாஃப் ரூமில் இருக்கையில் போயிட்டு கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தார். 2 நிமிஷம் பேசியிருக்காரு. என்ன பேசிகிட்டு இருந்தாங்கங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு குத்தையிலையும் யாரும் பார்க்கல. அதுக்கப்புறம் தான் ஸ்டாஃப் ரூமில் உள்ள டீச்சர் கீழே விழுந்தோன்னே பார்த்துருக்காங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக செல்லும் வழியிலேயே துடிதுடிக்க உயிரிழந்தார் ரமணி. பள்ளி வளாகம் முழுக்க இரத்தக்கரை. பயத்தில் மாணவர்கள், பதற்றத்தில் மக்கள் என அப்பகுதியே பரபரப்பானது. இந்நிலையில் இது தொடர்பாக தகவல் அறிந்த போலீசார் மதனை உடனே கைது செய்த நிலையில் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். கடந்த வாரம் சென்னை அரசு மருத்துவமனையில் கத்திக்குத்து சம்பவம் அரங்கேறிய நிலையில் இப்போது தஞ்சையில் ஆசிரியை ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பட்டப்பகலில் பள்ளி வளாகத்தில் அரங்கேறிய இந்த பயங்கர சம்பவம் தமிழ்நாட்டு மக்களை உலுக்கியுள்ள நிலையில் ஆசிரியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக தஞ்சையில் இருந்து செய்தியாளர் சையத் மௌலானா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.